ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்மளோட மாண்டக்கிய உபநிஷத்தோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம முதல்ல 8 ஸ்லோகங்கள் 7 ஸ்லோகங்கள்ல 4 நிலை 4 பரிமாணங்களை டீட்டெயிலா பார்த்தோம். அதுக்கப்புறம் 9, 10ல எப்படி அத அகார தியானம் உகார தியானத்தோட எப்படி ஐக்கியப்படுத்துறதுன்னு பார்த்தோம். அகார தியானம்னா என்ன, உகார தியானம்னா என்னன்னு நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். ஜஸ்டா பார்க்கும்போது அகார தியானம் என்பது அகாரத்தை எப்படி அது எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்கிறதோ அது போல நம்மளுடைய விழிப்பு நிலைதான் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக முதல் நிலையாக இருக்கிறது. அந்த நிலையில நம்ம அகார தியானத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆத்மனுக்கு அந்த விழிப்பு நிலையில விஸ்வன்னு சொன்னோம் இல்லையா, விஸ்வனை ஈஸ்வர தத்துவத்தோட ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது உகார தியானத்துல நம்ம மனதை எப்படி இறை தத்துவத்துடன் ஐக்கியப்படுத்துவதுன்னு பார்த்தோம். இப்போ மகார தியானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். 11வது ஸ்லோகம் எதை பத்தினா மகார தியானத்தை பத்தி. இப்ப தியானம் சொல்றியா, அது என்னமா தியானம் அப்படின்னா, அது கடைசியில நான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த 11வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, நம்மளோட மகார தியானத்தை, மகாரம் என்பது எம் அப்படின்றது நம்ம வாயை மூடின அப்புறமா அத சுஷுப்தி என்று சொல்லக்கூடிய ஆழ்நிலையுடன் நம்ம அத ஐக்கியப்படுத்த கம்பேர் பண்ண போறோம். சுஷுப்த ஸ்தானக பிராஜ்ஞோ மகாரக திரிதியோ மாத்திரக, 3வது நிலையாக இருக்கக்கூடிய 3வது பாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, 3வது பாதமாக இருக்கக்கூடியது இந்த பிராஜ்ஞனை பற்றிய ஒரு மகார தியானம். அது எதை பத்தி? பிராஜ்ஞன், சுஷுப்தி, மகார தியானம், இது 3ஐயும் அதோட அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்தர்யாமியான ஈஸ்வர தத்துவத்துடன் நம்ம ஐக்கியப்படுத்துறது அப்படின்றது இந்த தியானத்துல சொல்றது. இந்த மகாரத்துக்கு 2 குணங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று மிதேகே அபிதேகே. மிதேகே அப்படின்னா அளக்கக்கூடிய தன்மை, அதே மாதிரி அபிதேகேன கிரகிக்கக்கூடிய தன்மை. இது என்னடா, எதை அளக்கிறது எதை கிரகிக்கிறது அப்படின்னா, இத ஒரு நம்ம உலக்கு படி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதோட கம்பேர் பண்றாங்க. அதாவது படிய எதுக்காக உபயோகப்படுத்துறோம்? அரிசியை அளக்கிறதுக்கு. அது முதல்ல எப்படி இருக்கு? காலியா இருக்கு, எம்டியா இருக்கு. அதுக்குள்ள அரிசியை ரொப்பிட்டு அப்படியே வைக்கிறோம், அதை கொட்டிடுறோம். ஸோ இட் கெட்ஸ் emptied, then filled, then again emptied. இது மாதிரிதான் நம்மளோட ஆழ்ந்த உறக்க நிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆழ்ந்த உறக்க நிலை எது ஃபில் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட மற்ற நிலைகளான விழிப்பு நிலை, அதுக்கப்புறமா கனவு நிலை, இரண்டும் என்னாச்சு? நம்ம வீச்சுன்னு இருந்தானே இந்த விஸ்வன், அவன் எங்க போனா? இப்ப அதுக்கு அடுத்தது தைஜசன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதுக்கு ஆதாரமான அந்த சக்தி எங்க போச்சு அப்படின்னா, அது 2 எங்கேயோ நம்மளை விட்டு வெளியில போயிட்டான்னு அது வேற விதமான ஒரு விஷயமா போயிடும் இல்லையா. சோ அந்த 2 நிலையும் இந்த ஆழ்ந்த ஊக்கத்துக்குள்ள போயிடுச்சு.
எப்படி நம்ம அரிசியை அளக்கும் போது அரிசி அந்த நாழி அந்த படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த படிக்குள்ள போச்சோ அந்த மாதிரி இந்த விழிப்பு நிலையும் கனவு நிலையும் தூக்க நிலையில அமிழ்ந்துடுச்சு. அது கொட்டின அப்புறமா என்ன ஆறுது, திருப்பி அது காலி ஆயிடுறதுல முழிச்சுண்ட உடனே என்ன ஆறுது, நேத்து நான் பேசினதெல்லாம் மறந்தா போயிடுது இல்லையே. நேத்து நான் பேசினது, நேத்து நான் பண்ணது, வாழ்க்கையில் நான் படிச்சது, நான் பார்த்தது எல்லாம் வந்து டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துடுது இல்லையா. முழிச்சுண்ட உடனே நம்மளோட பழைய நிலைக்கு நம்ம போயிடுறோம். விழிப்பு நிலையும் அந்த கனவு நிலை என்னது, கனவு நிலைன்றது வந்து ட்ரீம் ஸ்டேட் மட்டும் கிடையாது. நம்ம சாதாரணமா உட்கார்ந்து இருக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதுதான் உட்கார தியானம் சொன்னோம் இல்லையா. ஆ அப்படின்றதோட ஊன்றது வந்து உயர்ந்து நெடுநேரம் இருந்து அது மகாரத்துல முடியறது. அதனால நம்மளோட கான்சியஸ்னஸ் மேக்சிமம் டைம் எதுல இருக்குன்னா கனவு நிலையில தான் இருக்கு. அதாவது நான் இப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்கேன்னா அப்படி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் டே ட்ரீமிங் மட்டும் இல்ல, வி பிளான், வி ஜஸ்ட் இப்படி நாளைக்கு போயிட்டு அவங்கள பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணணும், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு வி கீப் பிளானிங் இன் அவர் மைண்ட் இல்லையா. இந்த பிளானிங்கும் இந்த ஒரு மனதுக்குள்ள யாரோட பேசுறோம், நம்மளோடய பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாளைக்கு அவங்கள பார்க்கும்போது அவர்கிட்ட இப்படி சொல்லணும், அது வந்து அவரு எதிர்த்து வந்தானா அதுக்கு வந்து இப்படி அதை நியாயப்படுத்தணும் அப்படின்னு சதா சர்வ காலமும் நாம் நம் மனதுக்குள் எதையோ ஒன்ன பிளான் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. அதனால்தான் இந்த கனவு நிலை என்று சொல்லக்கூடிய இரண்டாவது நிலை தைஜசன் அவன் எல்லாத்தையும் உருவாக்கிக்குவான். அந்த தைஜசன் என்பது வந்து அந்த இரண்ய கர்ப்பன் எப்படி படைப்புக்கு ஒரு ஏதுவாக இருக்கிறானோ அந்த மாதிரி தைஜசன் அப்படி சொன்னோம். அந்த உக்கார தியானம் பார்த்தோம். இப்போ மகார தியானம், அதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம். ஒண்ணு அளக்கிறது, இன்னொன்னு வந்து கிரகிக்கிறது. கிரகிக்கிறதுன்னா என்ன, இப்போ இந்த மகார தியானம் பண்ணும்போது சரி இப்ப நான் வந்து மகார தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு தியானத்துக்கும் அவாந்தர பலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல அகார தியானத்துக்கு என்ன அவாந்தர பலன் பார்த்தோம், நம்மளோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஆனா நான் அகார தியானம் செய்வது அதனால என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்றது என்னோட குறி இல்லை, அது என்னோட நோக்கம் அல்ல. நான் இந்த ஒரு கோலை பார்த்து போயிட்டு இருக்கும்போது வழியில நிறைய திங்ஸ் வருது. இஃப் ஐ எம் கெட்டிங் அட்ராக்டட் அண்ட் இந்த வழியில கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. காஷ்மீருக்கு போகும்போது ட்ரெயின்ல எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா இங்க நல்லா இருக்கியா காஷ்மீரால வேணாம் இங்கே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றது இல்லை இல்லையா. சோ நம்மளோட கோலை பார்த்து நம்ம போகும்போது நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும், நிறைய அனுபவங்கள் உண்டாகும். அந்த மாதிரி நம்ம அகார தியானம் பண்ணும்போது நம்மளோட ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, உபநிஷத்துல சொல்லியிருக்கு இல்லையா. அத நம்ம பார்த்தோம். அடுத்தது உகார தியானம் பண்ணும்போது என்ன, அது இரு நிலைகளுக்கு இடையில் உள்ளது. விழிப்பு நிலைக்கும் ஆழ்ந்த உறக்க நிலைக்கும் இடையில் இருக்கிறது. அந்த தியானம் பண்ணும்போது இந்த இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய, எந்த ரெண்டு சமமா பார்க்க போறோம், முழிச்சுட்டு இருக்கிறதும் தூங்குறது ஒண்ணுன்னு பார்க்க போறோமா. அப்போ முழிச்சுட்டு இருக்குவா நான் தூங்குறது என்ன மாதிரி இருந்தோன்னா அதே மாதிரி இருக்க போறேன்னா அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் ஒரு மனோநிலை, த டுவாலிட்டி, இருமைகள் மறைந்து போகும். அது எப்படி இருமை மறந்து போகும், வாழ்க்கை என்றாலே இருமைகள், உலகம் வந்து மாயாமயமானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ இந்த இருமை, இது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு பிடிக்காது, இவங்கெல்லாம் எனக்கு வீட்டுக்கு வந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சரி வந்துட்டாங்க அதனால நான் ஓடி போக முடியுமா இல்ல அவங்கள வெளியே துரத்த முடியுமா. அப்போ அந்த சகிப்பு தன்மையை நம் மனதுக்குள் வளர்த்துட்டு ஓகே தே ஆர் ஆல்சோ ஒன் அமங் மீ, அப்பதான் வந்து அந்த ஐக்கியப்படுத்துத என்னோட மனதும் பெரிய மனதின் ஒரு பகுதி. I am a part of the big. When I am a part of the big, these person whom I feel that I don't like, they are also part of the big. When we are all on the same parts of the same thing,
ஹவு கேன் வி ஹேட் அதர் அப்படின்ற ஒரு ஞானம் வந்து வந்து வர 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 அந்த இருமைகள் தானே அந்த தைஜசன் என்ன பண்ற, ஒளிமயமானது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறான். அந்த வெளிச்சம் போட்டு காட்டும் போது இந்த இருமைகள் மறைந்துன்னா நான் கம்ப்ளீட்டா இருமைகளே அற்ற நிலை இல்லை. அந்த இருமைகள் வரும்போது நான் மிகவும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாய்ந்திடாம நான் வந்து ஐ வில் கம் பேக் டு மை பேலன்ஸ் குயிக்லி அப்படின்ற ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இதெல்லாம் அவாந்திர பலன்னா ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் சைட்ல வரும். அந்த மாதிரி வரக்கூடிய பலன்கள் மேல நம்ம மனதை செலுத்தி அதுலயே நம்ம நின்னுட்டோம்னா நம்ம எதுக்காக தியானம் பண்றோமோ அது மறைஞ்சு போடும். எதுக்காக தியானம் பண்றோம்? இந்த இருமைகள் போறதுக்காக தியானம் பண்றோம். இருமைகள் போவது என்பது இந்த தியானத்தால் கைகூடக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த தியானம் எதுக்காக பண்ற, என்னுடைய நிலையை நான் ஈஸ்வர தத்துவத்துடன் நான் ஐக்கியப்படுத்த போறேன். அதுதான் வந்து உக்கார தியானம் சொன்னேன். இப்போ மகார தியானத்துல என்ன ரெண்டு விதம்னா, அளக்கக்கூடிய நிலை, அப்புறமா அதை கிரகிக்கக்கூடிய நிலை. சோ இந்த மகார தியானம் நான் பண்ண எனக்கு அளக்கும் தன்மை ஆகும். என்னது அளக்க போறேன்? எல்லாத்தையும் தினம் அரிசி அளந்துட்டு இருக்க போறேன்னா அப்படி கிடையாது. ஐ வில் பி ஏபிள் டு ஜட்ஜ் பீப்புள். மத்தவங்களை பார்த்து இது இந்த மாதிரி விஷயம், ஓஹோ இந்த ஊருக்கு போனா இந்த மாதிரி இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீருக்கு ஒன்றும் தெரியாம நான் பாட்டுக்கு போய் நின்னா குளிர் பிடிங்கி சாக வேண்டியதுதான். ஸோ ஐ ஷுட் ஜட்ஜ் வாட் சார்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். அங்க முன்னேற்பாடா போகும்போது அதை பற்றிய ஒரு ஞானத்துடன் அதை அணுகும் பொழுது அதற்கான ஒரு ஏதுவான ஒரு நிலையை நான் எனக்குள் வளர்த்துட்டு நான் போகக்கூடிய ஒரு அதுதான் ஜட்ஜ்மெண்ட். அது எந்த எப்பேற்பட்ட இடம், இது எந்த மாதிரி ஒரு காரியம், இந்த காரியம் செய்யறதுக்கு எனக்கு அதான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு 3 நிபந்தனைகள் சொல்றாங்க. அறிவு, நம்பிக்கை, அதுக்கப்புறமா என்னால முடியும் என்று சொல்லக்கூடிய இறை தத்துவத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அறிவு, நான் எதனா ஒரு செய்யணும் அப்படின்னா அந்த அறிவு எனக்கு வரணும் இல்லையா? இப்ப நான் சும்மா இந்த நம்ம உபநிஷத்து எடுக்கிறேன்னா நான் உபநிஷத்துன்னு என்னன்னே தெரியாம நான் பண்ண முடியுமா? இல்லையா? அந்த உபநிஷத் என்னன்னு தெரியணும். சோ அறிவு, அதை எனக்கு புரியும், நான் மத்தவங்களுக்கும் புரிய வைப்பேன் அப்படின்ற என் மேலையும் எனக்கு ஒரு நம்பிக்கை. என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் போராது, இந்த ஞானம் மிகவும் உபயோகமானது என்று நான் நம்பணும். இது ஒரு விஷயம் சரி இதை சொல்லி வைக்கலாம் அப்படின்னா அதுல வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது. இந்த விஷயம் நல்ல விஷயம், இந்த நல்ல விஷயம் எனக்கு வந்து லபிதமாயிருக்கு, இதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற என்னோட அறிவு, இது ரெண்டும் முக்கியம். அதுக்கப்புறமா வந்து மிகவும் முக்கியமானது வந்து மன ஒருமைப்பாடு. அதாவது மனதளவுல நான் வந்து அதுல கமிட்டடா இருக்கணும். அந்த காரியம் செய்யும் போது என் மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும். நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது இஃப் ஐ எம் 100% into it, I cannot explain. பாதி எங்கேயும் பாதி நான் டிவி பார்த்துட்டு இல்லைன்னா என்னோட செல்போனை நோண்டின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த நான் பேச முடியாது இல்லையா? அந்த மாதிரி பெரிய விஷயங்களை பேசும்போது மனம் ஒருமைப்படணும். ஏன் சும்மா நம்ம சாம்பார் பண்ணும்போது கூட, வீட்டுல சமைக்கும் போது கூட நம்ம அந்த கவனத்தோட பண்ணாதான் உப்பு காரம் சரியா இருக்கும். கவனத்தை எங்கேயோ வச்சுன்னு பண்ணா ஒண்ணு உப்பு ஜாஸ்தி ஆயிடும், இல்லைன்னா ருசியே இருக்காது இல்லையா? எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் அந்த காரியத்தை செய்யக்கூடிய அறிவு, அந்த காரியம் நல்ல காரியம் என்று நான் என் நம்புதல், அதுவும் இல்லாம அந்த காரியத்தை செய்யக்கூடிய சக்தியும் அறிவும் எனக்கு வந்துருச்சு என்று நான் நம்புவது, அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு, இதெல்லாம் தான் ஒரு விஷயத்த நம்ம ஒரு விஷயத்துல ஒரு செய்கையில ஒரு செயல்ல நம்ம ஈடுபடும் போது அதை பற்றிய கம்ப்ளீட் நாலேஜ், அதுதான் வந்து இந்த அளக்கும் தன்மை அப்படின்னு. இது எந்த மாதிரி ஒரு விஷயம் இது ரொம்ப பெருசு, எனக்கு வரவே இல்லை, புரியவே இல்லைன்னா அப்ப நான் எதுக்கு அதை எடுத்துக்கணும் கையில இல்லையா? இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி வாட் இஸ் இட் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுண்டு செய்யக்கூடியதா
அந்த அளக்கும் தன்மை. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தியானம் பண்ணி பண்ணி அந்த தியானத்துல முதிர்ச்சி அடைந்தவனுக்கு ஒருத்தனை பார்த்த உடனே அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி we are able to judge people. We are also get the capacity to judge the action, and we will also be able to understand the knowledge required for it. அதுதான் அங்க கிரகிக்கும் தன்மை. இதெல்லாம் இப்ப இந்த ரெண்டு விஷயம், அளக்கும் தன்மையும் கிரகிக்கும் தன்மையும், அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டி அண்ட் த இன்டலெக்சுவல் நாலேஜ். நம்மளோட சரியான ஜட்ஜியா இருந்தானே எனக்கு எப்படி வந்து மாண்டக்கிய உபநிஷத்தெல்லாம் புரியும் இல்லையா. ஸோ அந்த இன்டலெக்சுவல் ஒரு நாலேஜ் அண்ட் ஆல்சோ ஒரு ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் இந்த மகார தியானத்துல வரும்போது, மகார தியானம் என்பது இப்ப எப்படி இது வந்து அடக்கிறது அப்படின்னு நீ சொல்லிட்ட. இப்ப விழிப்பு நிலை கனவு நிலைக்கும் இந்த ஆழ்ந்த உறக்க நிலை எப்படி அளக்குது, எதை அளக்கிறது அப்படின்னா, விழிப்பு நிலையும் கனவு நிலையும் எதுல போய் உள்ள போயிடுது, அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு உள்ள போயிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் மெஷர்ட், என்னோட மெஷரிங் ஜார் அதை வந்து எடுத்துட்டு உள்ள ஃபுல்லா ரொப்பி வச்சிருக்கு. நான் முழிச்சுட்ட உடனே அதெல்லாம் திருப்பியும் என்னோட கான்சியஸ்னஸ்ல கொட்டிடுது. என்னோட கான்சியஸ்னஸ் நான் விழிப்பு நிலையில செய்யக்கூடிய செயல்கள்ல ஈடுபாடுடன் இருக்கு. நான் கனவு நிலையில இருக்கும்போது அதற்கான ஒரு மனோநிலை எனக்கு இருக்கு. ஆனா நான் நன்ன ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இந்த விழிப்பு நிலையில எனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் அண்ட் ஆல்சோ மனப்பதிவுகள் எல்லாமே இந்த எப்படி அந்த படிக்குள்ள அரிசி போய் ரொம்பிடுதோ அந்த மாதிரி என்னோட ஆழ்ந்த உறக்கத்துல என்னோட அந்த கான்சியஸ்னஸ் எல்லாம் அதுல போய் திரண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி அங்க இருக்கு. முழிச்சின உடனே அகெயின் சரி, நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல கனவு வரும்போது என்னோட மனப்பதிவுகள் எல்லாம் படப்படப்படன்னு ஏத்துட்டு கனவு வருது. தூக்கத்துல முழிச்சுட்ட அப்புறம் ஐயோ இன்னைக்கு மண்டே ஆச்சு, நான் ஆபீஸ்க்கு போனுவேன், என்ன போகணுமே, இந்த வேலை பண்ணுமோ, முதல்ல போய் 7 மணிக்குள்ள நம்ம சமைக்கணுமே அப்படின்ற எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது. இல்லைன்னா அந்த மாதிரி வரலன்னா நான் வந்து ஒன்னா கோமால இருப்பேன், இல்லைன்னா வந்து பிரெயின் டெட்டா இருப்பேன் இல்லையா. ஸோ இஃப் யூ ஆர் ஆக்டிவ் தென் ஆல் தீஸ் திங்ஸ் ஓப்பன் அப். அதனால்தான் இந்த மகார தியானம், அதாவது இந்த மகார தியானத்தில் இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் நம்மளோட கான்சியஸ்னஸ்ல இருக்கு. அது வந்து ஆழ்ந்த உறக்க நிலையில போறது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. புரியுதுங்களா? அந்த ஸ்லோகத்தை பார்த்துடலாம். தூக்கத்தை களமாக கொண்ட பிராக்ஞன் 3வது பகுதி. அளவிடுதலிலும் கிரகிக்கும் தன்மையாலும் யார் இவ்வாறு அறிகிறானோ அவன் கட்டாயம் இந்த அனைத்தையும் அளக்கிறான், எல்லாவற்றையும் கிரகிக்கிறான். சோ இந்த நிலை, அதாவது மகார தியானத்துல பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது, ஐ எம் அவேர், என்ன நடக்குது, என்னோட விழிப்பு நிலை என்னாச்சு, என்னோட கனவு நிலை என்னாச்சு, எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு நான் ஆழ்ந்த உறக்கத்துல நல்லா தூங்கினப்புறம் அட கனவே வரலையே, சரி நான் என்ன நீங்க ஏந்து வேலை பண்ணணும்ன்றதெல்லாம் கூட ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது ஓஹோ என்னோட கான்சியஸ்னஸ்ல இதெல்லாம் உள்ள போய் அடைஞ்சிடுச்சு, நான் முழிச்சுட்டோன்னே எல்லாம் வெளியில வருது. ஓஹோ, திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு மீ வென் ஐ வாஸ் இன் டீப் ஸ்லீப் அப்படின்ற எவனுக்கெல்லாம் புரியுதோ அந்த புரிதலுடன் தூங்காம, தூக்கன்றது இது, கனவு நிலைன்றது இது, விழிப்பு நிலைன்றது இது அப்படின்னு நம்ம மாண்டக்கிய உபனிஷத் படிச்ச அப்புறமா இந்த ஒவ்வொரு நிலையிலும் நம்மளோட கான்சியஸ்னஸ் என்ன ஆகுறது, நம்ம மனப்பதிவுகள் எப்ப வெளிப்படுது, எப்ப இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸோட நம்ம இருக்கும்போது இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு வரும். அதாவது எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்படும், நம்மளோட இருமைகள் வந்து நம்மளை படுத்தாது, நமக்கு எல்லாவற்றையும் கிரகிக்கக்கூடிய தன்மை வரும், எல்லாவற்றையும் ஒரு செயலை இந்த மாதிரி, இந்த செயல் இந்த மாதிரி அப்படின்ற ஒரு ஜட்ஜ் பண்ற ஒரு
கெப்பாசிட்டியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மகார தியானம் சொல்றது. இப்ப ஓங்காரம்னு சொல்லும்போது ஒரு ஓமுக்கும் இன்னொரு ஓம் ஒண்ணு உச்சரிப்பதற்கும் நடுவுல ஒரு கேப் வரும். அந்த கேப் என்ன அப்படின்றதுதான் 12வது ஸ்லோகம் சொல்ல போறது. இது அந்த துரியா நிலை 7வது ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? அதுல நிறைய குணங்கள், அச்சிந்தியம், அக்ராஹ்யம், அது அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனோட என்ன விவகாரமும் வச்சுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலை 4வது பரிமாணம் என்று சொல்லக்கூடிய துரியா நிலையை நம்ம பார்த்தோம். இந்த துரியா நிலையை இந்த சைலன்ஸ், அந்த கேப்போட இப்ப நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். ஓம் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மணியோசை போல இடைவிடாது வரணும். நம்ம கோயில டன் டன் அடிக்கிறோம் அந்த மாதிரி இல்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சர்ச் பெல் தான் இது சரியான எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு டன் அப்படின் போது அந்த அதிர்வு கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறமா ஒரு சைலன்ஸ் வரும் இல்லையா? அப்புறம் இன்னொரு தடவை டன் அப்படின்னு. சோ அந்த ஓங்காரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது அதுல இடைவிடாது தைலதாரை போல சொல்லணும். ஆனா ஒரு ஓமுக்கும் அடுத்த ஓமுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கணும். இப்ப மாத்திரைகள் அப்படின்னா கால அளவு, எதை உச்சரிக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அகாரத்துக்கு ஒரு மாத்திரை, உக்காரத்துக்கு ஒரு மாத்திரை. இந்த மகாரம் என்பது மான்னு சொல்ல மாட்டேன், மூமன் மூடிடும், அதனால அரை மாத்திரை. இந்த 2.5 மாத்திரைக்கு அப்புறமா ஒரு அரை மாத்திரை, அதுதான் அர்த்த மாத்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இது எப்பேற்பட்ட நிலை அப்படின்னா, இங்க நம்ம நான் ஓங்கார தியானம் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல உட்காந்து சத்தமா பண்றேன் அப்படின்னா, there is a sound, ஒலி வருது இல்ல, சப்தம் வருது. ஓ, அப்போ ஒரு சப்தம் இல்லாத நிலை, அத நிசப்தம் அப்படின்னு சொல்லுவோம். சப்தம் நிசப்தம், சப்தத்துக்கு எதிர்ப்பதம் நிசப்தம், சவுண்டுக்கு ஆப்போசிட் சைலன்ஸ், சைலன்ஸுக்கு ஆப்போசிட் சவுண்ட். பா, ஒரே இறைச்சலா இருக்குப்பா, கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல டீச்சர் டம் டம்னு டேபிள் தட்டினோம்னா பசங்களா சொல்லிடும். ஸோ அந்த நாய்ஸ் got reduced, noiselessness will be there. புரியுதுங்களா? நாய்ஸ் இருந்தது, சப்தம் இருந்தது, சவுண்ட் இருந்தது, சவுண்ட் இப்ப இல்ல. சவுண்ட் இல்லாதது, அப்ப சவுண்டுக்கு எதிர்ப்பதம் அது சப்தம். சவுண்டுனா இது சைலன்ஸ், இது எதிர்ப்பதம். இப்போ இந்த துரியா நிலை எப்பேற்பட்டதுன்னு அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சவுண்டா சப்தமா அசப்தமான்றத பார்க்கலாம். 12வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, சதுர்த்தக 4வது பகுதி, அமாத்திரக பகுதி, மாத்திரை இல்ல, மாத்திரை இல்லை அப்படின்னா கால அளவு இல்லாதது. நான் ஆன்னு சொன்னா அதுக்கு ஒரு கால அளவு. நான் இப்ப 4 வார்த்தை பேசினானா அதுக்கான ஒரு கால அளவு. நான் இப்ப அரை மணி நேரம் பேசினானா நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் சைலன்ஸ் இருக்கு, ஆனா மொத்தமா ஜெய்ஷி அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது அந்த ஒலியின் கால அளவு. ஆனா சாரி, இந்த ஓம்னு சொல்லி அந்த அமாத்திர அப்படின்ற நிலை வரும்போது அங்க அந்த கால அளவு இல்லை. கால அளவு எதுக்கு? ஒலிக்குதான் நம்ம கால அளவு சொல்ல முடியும் இல்லையா? இந்த ஒலி இல்லாத ஒரு நிலைக்கு கால அளவு இல்லை, அதனால அத அமாத்திர பகுதி இல்லாதது. அப்படின்றது ஓங்காரத்தின் பகுதிகள் அப்படின்னு நம்ம முதல் ஸ்லோகத்திலே படிச்சுட்டோம் இல்லையா? அந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் அடங்கி ஒன்னா போய் அதுவும் மறைஞ்ச ஒரு நிலைதான் அந்த சைலன்ஸ்.
இந்த ஓங்காரம் முடிஞ்ச அப்புறமா வரக்கூடிய ஒரு அரை மாத்திர அளவு நம்ம நிறுத்துவோம் இல்லையா, அது எப்பேற்பட்டது? அவ்வியவகாரிய. அதெல்லாம் முதல்ல நம்ம பார்த்திருக்கோம். பிரபஞ்ச உபசமம் நம்ம சொன்னாலே இந்த எல்லாமே, இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை எல்லாமே அந்த துரியா நிலையை நோக்கி போகும்போது உப்பு பதுமை எப்படி சமுத்திரத்தில் கரைந்து போகுமோ அந்த மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் கம்ப்ளீட்டா அந்த துரியா நிலைக்குள்ள போயிடும். அங்க போய் என்னாச்சு? உபசமம் ஆயிடுச்சு. எப்படி பிரளய காலத்துல எல்லா உயிர்களும் பிரம்மத்துடன் கலக்குமோ அது போல இந்த ஒரு கால அளவு ஓங்காரத்தை சொல்லி நம்ம நிறுத்தும் போது இந்த அகாரத்து தியானத்தில் இருக்கக்கூடிய விழிப்பு நிலை, உகார தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த கனவு நிலை, அப்புறமா அதற்கு தாண்டி இருக்கக்கூடிய ஆழ்ந்த உறக்க நிலை எல்லாமே இந்த சைலன்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அது அசப்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அசப்தத்துல போய் கரைஞ்சு போயிடுறது. அது எப்பேற்பட்டது அப்படின்னா சத்தியம் சிவம் ஆனந்தம் பார்த்தோம் இல்லையா. சிவம் சாந்தம் அனந்தம் ஆனந்தம் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அது சிவம் மங்களமானது, சாந்தம் மிகவும் அமைதியை விட ஒரு நிலை மேலான ஒரு நிலை. அதுக்கப்புறமா அது மிகவும் அனுபவத்தால் அறியக்கூடியது, யாராலையும் அதை சொல்ல முடியாது. நம்ம ஆன்மாவில் கரைந்து அந்த ஆன்ம அனுபூதி அடையக்கூடிய ஒரு நிலைதான் அந்த ஒரு ஓங்காரத்துக்கும் மற்றொரு ஓங்காரத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்றாங்க. சிவம் மங்களம் அத்வைத்தம் இரண்டு அற்றது. ஏவம் இவ்வாறு ஆத்மாவே ஓங்காரம், ஆத்மாதான் ஓங்காரம், ஆத்மாதான் பிரம்மம், ஓங்காரம் தான் பிரம்மம், ஓங்காரம் தான் ஈஸ்வர தத்துவம். சோ ஏக்கவே அத்விதீய நம்ம இருப்பது ஒண்ணுதான், இருக்கிறது ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான், அதுதான் பிரம்மம். நம்மளாம் அந்த பிரம்மத்தின் பகுதிகள். அந்த பிரம்மத்தோட நம்ம மனதை, நம்மளோட ஆத்மாவை ஐக்கியப்படுத்திக்கிறது தான் இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல சொல்லக்கூடிய ஓங்கார தியானம் அப்படின்னு சொல்றது. இப்போ ஓங்கார தியானம் அப்பத்துல நீ சொல்லிட்டு இருக்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில சமயத்துல நம்ம ஓங்காரத்தை உச்சரித்து அதை சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, மென்மையாக ஆரம்பித்து உச்சத்துக்கு போய் திருப்பியும் மென்மையாக முடித்து அத ஒரு சைலன்ஸ்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஆ ஊமான்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா அந்த பகுதிகளாக இருந்தாலும் அத ஓங்கார தியானம் ஆவும் பூவும் சேர்ந்து ஆவு ஆவு ஆவும் சொல்லும்போது அது ஓவாயிடுறது. அந்த ஓக்காக திறந்த வாயை நம்ம மூடும் போது அது இம்மாயிடும். அதனால்தான் இது பகவான் ஏகாட்சர மந்திரம்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கான். எங்கடா ஆங்கிற ஊங்குற மாங்குற அப்புறம் சைலன்ஸுங்கிற துரியா நிலைங்கிற 4 பகுதிங்கிற அப்புறம் ஏகாட்சரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த அகாரம் எழுத்துக்களே நான் அகாரமாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த மாதிரி அந்த அகாரம் என்பது நம்ம எல்லா ஒரு வார்த்தைக்கும் நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், AEIOU என்று சொல்லக்கூடிய அந்த வவல்ஸ் இல்லாம எந்த ஒரு வார்த்தையும் நம்மளால உச்சரிக்க முடியாது. மெய் எழுத்துக்கள் இக்கு இக்கு இம்மு இத்து இப்பு அப்படின்னு நம்ம அந்த ஈய சேர்த்துக்கிறோம். ஈய சேர்க்காம அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. என்ன முக்குனாலும் அந்த சவுண்டு வெளியில வராது. சோ வார்த்தைக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதற்கு ஒரு ஒலி வடிவம் கொடுக்கக்கூடியது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தமும் அகாரத்துல அடங்குது அப்படின்னு சொல்றோம். சோ இந்த அகார தியானம் உக்கார தியானம் தனித்தனியா நான் இன்னைக்கு அகார தியானம் பண்ண போறேன், நான் உக்கார தியானம் பண்ண போறேன், நான் மகார தியானம் பண்ண போறேன் அப்படின்னு கிடையாது. எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரே ஒரு ஓங்கார தியானம்.
இந்த ஓங்கார தியானத்தை விஷயம் புரிஞ்சுட்டு, இப்ப நமக்கு எல்லாம் ஓங்காரம்னு என்ன தெரியும் இல்லையா? அது 4 பகுதிகளானது: விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, துரியா நிலை. இதெல்லாம் தான் இதை ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு வந்துடுச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு நம்ம ஓங்கார தியானம் பண்ணலாம். ஒண்ணுமே தெரியாமவும் ஓங்கார தியானம் பண்ணலாம். ஆனா அதோட கருத்தை புரிஞ்சுட்டு ஓங்கார தியானம் பண்ணும்போது அதற்கான ஒரு பெனிஃபிட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு மந்திரத்துக்கும் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, ஓம் பூர்புவசுவ, எல்லாத்துக்கும் ஓம் 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 சொல்றோம். இதுதான் உத்கீதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உபநிஷத்துகள் சொல்றது. எந்த ஒண்ணும் நாராயணாய நமக, நாராயணாய நமகன்னு சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லும் போது அந்த நாராயண மந்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி போகுது. சோ எல்லா மந்திரத்துக்கும் சக்தியை கூட்டக்கூடிய ஒண்ணு ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை மற்ற மந்திரங்களுடன் சேர்த்தும் சொல்லலாம், இந்த ஓங்காரத்தை தனியாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஓங்காரத்தை எப்படி சொல்றது, இதனால என்ன பயன் அப்படின்னா, ஓங்காரத்தை எப்படி சொல்றதுன்னு சொன்னா, முதல்ல மென்மையாக ஆரம்பித்து அந்த உக்காரத்துல வரும்போது நல்ல அழுத்தி சத்தமா சொல்லி மகாரத்துல முடிஞ்சு கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கணும் அப்படின்னு. அந்த சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு நிலை சப்தமும் இல்லை, நிசப்தமும் இல்லை. என்னடா இது சப்தம்னா நிசப்தம், இதனால தான் நம்ம அந்த இருமைகளை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சப்தமும் இல்லை, நிசப்தமும் இல்லை, அசப்தம் அப்படின்னு சொல்றேன். அது எப்படி அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்காக படிச்சேன், ஒருத்தர் சொல்லியிருந்தார். இப்ப வெளிச்சத்தை எப்படி பாக்குறோம்? இப்ப இந்த லைட் எல்லாம் இருக்கு, வெளிச்சத்தை நான் பாக்குறேன். திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன, கரண்ட் போயிடுச்சு, ஒரே இருட்டா இருக்கீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இருட்டா இருக்குன்னு யாரு எனக்கு சொன்னா? என் கண்ணு தானே பார்த்துச்சு. அப்போ என்னுடைய கண்ணு வெளிச்சத்தையும் பார்த்தது, என்னுடைய கண்ணு இருட்டையும் பார்த்தது. அப்போ இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் என்னுடைய பார்வையின் சக்தி. புரியுதுங்களா? இருட்டையும் நான் தான் பாக்குறேன், வெளிச்சத்தையும் நான் தான் பாக்குறேன். இருட்டை எப்படியா பாப்ப? இருட்டுல எனக்கு சாமான் தெரியல, இருட்டுல எனக்கு எதிர என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா இருட்டா இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது இல்லைங்களா? சோ இருட்டையும் நான் தான் பாக்குறேன். நான் தான் யாரு? என்னுடைய பார்வை சக்தியை பாக்குறேன். அது போல சப்தமும் நிசப்தமும் தாண்டிய ஒரு நிலைதான் அசப்தம் என்றது. அதாவது நம்ம இந்த ஓங்கார தியானத்துல நிலைச்சு இருந்து அந்த துரியா நிலையை ஆத்ம அனுபூதியாக அடையும் பொழுது, ஒருவேளை நான் 10 நாள் பண்ணேன், எனக்கு இப்ப நம்ம கிரியா பண்ணவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த லாங் கிரியா பண்ணிட்டு நம்ம லை டவுன் ஃபார் சம் டைம் அப்படின் போது எல்லாரும் நான் தூங்குனேன்னா எல்லாரும் டீச்சர்ஸ் கேட்பானுமா, நீ தூங்கல, அது வேற நிலை அப்படின்னு. அதுதான் ஒரு ஃபார் அ ஷார்ட் வைல் வி ஆர் ஏபிள் டு ரீச் த துரியா நிலை. அப்பா அப்படி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு சூப்பரா, அது கூட நம்மளால சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். அந்த நிலையை நம்ம போய் ரீச் பண்றதுக்கு இந்த ஓங்கார தியானம் ஒரு நெறியாக இருக்கு. நெறி குறின்னு சொல்லுவோம் இல்ல, த பாத் அண்ட் த கோல். த பாத் இஸ் ஓங்கார தியானம் and the goal is attaining the ஆத்ம அனுபூதி. அப்ப இந்த ஓங்கார தியானம் பண்ணும்போது இந்த ஆத்ம அனுபூதி எப்படி வரும் அப்படின்னா, இந்த உபனிஷத்துல என்ன சொல்றது அப்படின்னா, அது ஒரு இதய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதய தாமரை ஒரு மொட்டு மாதிரி இப்படி கவிழ்ந்த நிலையில இருக்குமாமா. ரைட்டா? நம்ம ஓங்கார தியானம் அகாரத்தை சொல்லும் போது அது இப்படி விழிஞ்சு, உக்காரத்துல சொல்லும் போது அது நல்லா மலர்ந்து, மகாரத்துல முடிக்கும் போது அதுல இருந்து ஒரு நாதம் வரும்.
அந்த நாதம் நமக்கு கேட்கும் போது நமக்கு அந்த ஆத்ம அனுபவம், தட் இஸ் அ சவுண்ட், தட் இஸ் ஹவு அவர் ஆத்மன் இஸ் இன்சைட் அஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதய தாமரை எங்க இருக்கு, நான் போய் ஆப்ரேஷன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா அது இங்கதான் இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம சொல்ல. ஆனா மெடிக்கல் சயின்ஸ் சொல்றது இல்லையா, நம்மளோட ஹார்ட் ஒரு மூடி வச்ச தாமரை மொட்டு கவிழ்ந்திருக்க மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அதுதானே என்னவோ, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டா, அது வேற இது வேறையான்னு எனக்கு தெரியல. சரி, இந்த இதய தாமரை எங்க இருக்கு அப்படின்னா உன் ஆத்மாக்குள்ள இருக்கு, உனக்குள்ள இருக்கு. எப்படி இருக்கு அது, ஹவு மச் ஆஃப் பிளேஸ் இட் ஆக்கிபைஸ் அப்படின்னா, எள்ளுல எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எள்ளுல எங்கெல்லாம் எண்ணெய் இருக்கு, எள்ளுல எண்ணெய் இருக்கிறது நமக்கு தெரியாது. பூல வாசம் இருக்கிறது நமக்கு தெரியும், ஆனா அந்த வாசம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி நமக்குள்ள அந்த இதய தாமரை இருக்கு. நம்ம அதை கண்டுக்காம இந்த ஆத்மா அனுபூதின்றதே என்னன்னே தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு தேஜி மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ. தேஜி மாதிரி இல்ல, இஃப் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரீச்சிங் மை கோல், தென் ஐ என்னைய பெருசா சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நோ ப்ராப்ளம், யூ கேன் பி லைக் தட். அப்ப அந்த இதய தாமரை இப்படியே தான் இருக்கும். ஒன் இன் சம் ஜென்மா, எத்தனையோ யோனிகள்ல நம்ம புகுந்து நம்ம ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா பண்பட்டு வரும்போது ஏதோ ஒரு ஜென்மத்துல சே இது நல்லா இருக்கும் போல இருக்கேன், இப்ப ஸ்டார்ட் டூயிங். நம்ம எத்தனை காய்ன்னு கத்துனால நிறைய பேர் கிரியா பண்றதுக்கு வர்றதில்ல, வந்தவங்களும் அதுல ஸ்டிக் பண்றதில்ல. பட் 20 வருஷமா நான் இந்த கிரியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுல ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்தை நான் இன்னும் பெருக்கிக்கிட்டேன்னா, இஃப் ஐ எக்ஸ்பேண்ட் திஸ், மேபி இந்த ஜென்மமோ இல்ல அடுத்த ஜென்மமோ இல்ல சில ஜென்மங்கள் கழிச்சோ எனக்கு அந்த ஆத்ம அனுபூதி வரும் அப்படின்னு நான் நம்பணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதற்கு இதெல்லாம் நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்ற, அர்ஜுனன் கேக்குறான், நான் நீ சொல்றதெல்லாம் ஞான பாதையில போறேன், பிஃபோர் ஐ அட்டைன் த கோல், இஃப் ஐ டை என்ன ஆகும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணர் சொல்ல, நீ ஒன்னும் கவலையே படாத, இந்த ஜென்மத்துல உன் மண்டையில ஏறினதெல்லாம் எங்கேயுமே போடாதெல்லாம் இம்ப்ரெஷன் தான் உன்னோட ஆத்மாவில இருக்கும், எப்பவும் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தீமதியம் ஆர் ஸ்ரீமதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எய்தர் நீ நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலியில பிறந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு உனக்கு வச்சு என்னடா இது அப்படின்னும் போது இந்த ஞானம் உனக்குள்ளேந்து வெளிப்பட்டு உன்னை மேலும் எடுத்துன்னு போகும். இல்லைன்னா ஒரு அறிவாளிகள் ஞானிகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்து நீ இந்த ஞானத்தை அங்கேருந்து நீ ஆரம்ப, திருப்பி 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஞானம், இந்த ஓங்கார தியானத்தை நம்ம செய்யும் போது இந்த ஓங்கார தியானத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு லெட்ஸ் ஆல் பிலீவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். சரியா? இந்த ஓங்கார தியானம் உருவ நிலை இருக்கக்கூடிய தெய்வங்களையும் குறிக்கிறது. ஓம் நமோ நாராயணானும் போது நம்ம நாராயணரை நம்ம மனசுக்குள்ள உருவகப்படுத்திக்கிறோம். இல்ல நான் ஓங்கார தியானம் பண்ணும்போது யாரு எந்த கடவுள் இதுவும் வரல, அப்போ அந்த பரம்பொருளோட ஒன்றி போகும்போது அது உருவத்துக்கும் நாம ரூபத்தை தாண்டிய ஒரு பரம்பொருள் இல்லையா. சோ இந்த ஓங்கார தியானம் என்பது எனக்கு உருவ நிலையில் இருக்கக்கூடிய இறைவனை தெய்வங்களையும் எனக்கு காட்டி தரும். நான் ரொம்ப போட்டு நிர்குண பிரம்மமான அந்த பரம்பொருளையும் எனக்கு காட்டி தரும். சோ அதுதான் நம்ம முதலைய பார்த்தா கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய ஓங்கார தியானம் எல்லாம் உனக்கு தெய்வங்களை குறிக்கும். ஞான காண்டத்தில் இருக்கக்கூடிய ஓங்கார தியானம் எல்லாம் அந்த பரமாத்மாவே அந்த பிரம்மத்தை குறிக்கும். அதற்கு நாம ரூபம் கிடையாது. இந்த ஓங்காரம் தான் ஆரம்பம், இறுதி, முடிவு எல்லாம். அதாவது முதல் ஸ்லோகத்திலே பார்த்தோம் இல்லையா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த காலத்தை கடந்த நிலை எல்லாமே ஓங்காரம் தான். எப்படியான இப்ப சயின்டிஸ்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, எப்படி இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஒளி இருக்குன்னா அது ஓங்காரம் மாதிரியே இருக்குது, நாசால கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. சோ இந்த ஓங்கார தியானத்தை ஈடுபாட்டுடன் தியானம் செய்பவர்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். நானே
நான் ரொம்ப இது பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்து நான் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துலாம் படிச்சேன். எனக்கு ஒரே உளறலா இருந்தது. என்னையா இது மூக்க தியானம் பண்ணு, கண்ண தியானம் பண்ணு, வாய தியானம் பண்ணுன்னு சொல்றாங்களே. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இதுல ஏதோ இருக்கு. இல்லைன்னா இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து இவ்வளவு பெருசுன்னு சொல்லுவாங்களான்னு படிக்கிறேன். என்னால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இப்போ இந்த 20 வருஷமா நான் வந்து இந்த தியானம் எல்லாம் பண்ணி கிரியா எல்லாம் பண்ணும்போது எனக்குள்ள அந்த கிளாரிட்டி வந்திருக்கு. இப்ப நான் சாண்டோக்கிய உபநிஷத்தை எடுத்தா கடகடன்னு எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு புரிதல் என்பது வேதாந்த விஷயங்கள் நமக்கு புரிஞ்சு அந்த அனுபவ உண்மைகள் நமக்குள்ள ஊறுவதற்கு நம்ம மனதை நம்ம பண்படுத்தணும். அந்த பண்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக வந்து இந்த தியானங்கள் எல்லாம் இருக்கு. தியானம் பண்ண எனக்கு தெரியலையே அப்படின்னா குருஜி சொல்வார்ல, 1 3 விஷயம். ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ எம் நத்திங். அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல I will just remove all my tag. I am not Jayshree. I am not his wife. I am not a teacher. I am not a mother. I am not a daughter-in-law. I am not a mother-in-law. என் மேல இருக்க டேக் எல்லாம் பிச்சு நான் என்பது மட்டும்தான். இந்த 60 நிமிஷம் எனக்கு எந்த ஒரு டேகும் கிடையாது. I am nothing. What do I want? I don't want anything. I just don't want anything. I do nothing. அப்புறம் என்ன பண்ண போறேன்? நான் ஒண்ணுமே பண்ண போறேன். 20 நிமிஷம் சும்மா உட்காந்துக்க போறேன். ஸோ ஐ டூ நத்திங், ஐ வாண்ட் நத்திங், ஐ எம் நத்திங் அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து பழக அந்த அந்த ஒரு சரி 20 நிமிஷம் உட்காந்து என்னோ சொன்னாங்க. குருஜி சொல்றாரு 20 நிமிஷம் உட்காரு, உனக்கு தியானம் வரும். வரலையே, சரி வரல, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, நாளைக்கு பண்ணலாம். சோ இந்த மாதிரி முயற்சி இருக்கணும் இல்லையா? எந்த ஒரு செயலையும் நம்ம அடையறதுக்கு நமக்கு முயற்சி வேணும். அந்த முயற்சி செய்ய தியானம் என்பது நமக்கு வரும். தியானம் பண்ணும்போது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு ஆசைகள் நிறைவேறும், இருமைகள் அற்று இருப்போம், நம்ம எல்லாரையும் அளக்கக்கூடிய தன்மையா இருப்போம், ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டி நல்ல ஒரு இன்டெலெக்சுவலா இருக்கும், எதையும் கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கும்போது தானே உபநிஷத்துல நமக்கு கிரகிக்க முடியும் இல்லையா? சோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் அவாந்தர பலன். இதற்காக நான் தியானம் பண்ண போறது இல்லை. எனக்கு இருமைகள் போகணும், நான் தியானம் பண்றேன், அது ஒண்ணும் நடக்கவே நடக்காது. அப்போ தியானத்தின் மூலம் என்னுடைய குறி என்ன, எதுக்காக நான் தியானம் பண்றேன்? இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும்னா, பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும். போற வழியில நிறைய பியூட்டிஃபுல் சீனரிஸ் எல்லாம் வரும். நான் இங்கே உட்கார்ந்துட்டேன்னா ஐ கேனாட் கோ அண்ட் ரீச் காஷ்மீர். ஸோ இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போற இடத்துல எல்லாம் நீ முதன்மையானவனாக இருப்பாய் அப்படின்னு சொல்றது இல்லையா? சரி, எல்லாரும் என்னை வந்து கொண்டாடுறாங்க, வெரி குட், தேங்க்யூ, திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ பகவானே அப்படின்னு அந்த ஈகோவை வந்து நம்ம கொஞ்சம் சுருக்கி, குருஜி சொல்வாரு ஈகோ இருக்கணும், ஈகோ இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த ஈகோவை சின்னதா பண்ணி ஒரு மூட்டை கட்டி பேக்ல வச்சுக்கோ, உன்னோட பாக்கெட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? சோ நம்ம வந்து அதனால நமக்கு 2 கொம்பு கொடக்குன்னு முளைச்சாம நம்ம இருக்கும்போது இந்த அவாந்தர பலன்களை தாண்டி ஆத்ம அனுபூதி அப்படின்னு ஒரு பகவத்கீதையில 2nd சாப்டர்லயே பகவான் சொல்றாரு இல்லையா? ஆத்மாவால் ஆத்மாவை இழந்து ஆத்மானுபூதியிலே நிலைத்திருப்பாய் அப்படின்னு. அது இங்க விளக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நீ ஓங்கார தியானம் பண்ணும்போது அந்த துரியா நிலையில போகும்போது ஆத்மா அந்த பரமாத்மாவுடன் கலக்கும் போது, ஒன்றி இருக்கும்போது உனக்கு எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாண்டோக்கிய உபநிஷத்துலயும் இதே விஷயம் சொல்லியிருக்கு. ஓங்கார தியானம் பண்ணுபவர்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும், இருமைகளற்ற நிலை உண்டாகும், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள கிரகிக்கக்கூடிய சக்தி உண்டாகும், அந்த நிசப்தம் தான் ஆன்மாவின் உண்மை நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து நம்ம கொஞ்சம் அசை போட்டு நம்ம மனசுல கொஞ்சம் புரிஞ்சுக்க கூடிய ஒரு டே. அருண், you can stop recording. I will just talk to them. Arun,